அப்பா என்று உம்மை அழைத்து விட்டால் ஆறுதல் தரும் தேவனே. அப்பா என்று உம்மை அழைத்து விட்டால் ஆறுதல் தரும் தேவனே. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் சகோதரன் கோவை டிஎம்எஸ் உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஆறுதலின் நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை நான் சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு முக்கியமான ஒரு செய்தியை நாம் தியானிக்க இருக்கிறோம். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 12வது வசனம். எங்கள் தேவனே, நீர் அவர்களை நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாய் வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பதாய் நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது என்று யோசபாத் ராஜா ஜெபம் செய்தார். ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. சில நேரங்களிலே நமக்கு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், பலவீனங்கள் மத்தியிலே என்ன செய்கிறதுனே நமக்கு தெரியாது, என்ன முடிவு எடுப்பது என்பது நமக்கு தெரியாது, என்ன செய்ய போகிறோம் என்றும் நமக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே யோசபாத் ராஜா அங்கே நிற்பதை பார்க்கிறோம். இந்த அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் தேவ மனிதனாகிய யோசபாத் ராஜாவுக்கு விரோதமாக திடீரென்று 3 ராஜாக்கள் படையெடுத்து வருகிறார்கள். ஒரு முன்னறிவிப்பு ஒன்றுமில்லை. 3ஆம் வசனம் சொல்லுகிற 2 நாளாகமம் புஸ்தகத்தின் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதுக்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தார். அப்பொழுது யோசபாத் பயந்து அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் சண்டை போடுறதுக்கு பயப்படலை, யுத்தத்துக்கு போக பயப்படவில்லை. தேவனுடைய சித்தம் இல்லாமல் தான் எதையும் செய்துவிடக்கூடாது என்று பயந்தான். தேவனுடைய மனிதன், மிகப்பெரிய ராஜா, யுத்த வீரன். ஆனால் இந்த யுத்த வீரனுக்கு திடீரென்று 3 ராஜாக்கள் ஒரே நேரத்திலே படையெடுத்து வந்த பொழுது அவன் பயந்தான் என்ற வார்த்தைக்கு என்ன பொருள் என்றால், தேவனை கேட்காமல் நான் எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. உங்களுக்கு எனக்கு ஒரு பிரச்சனை வருது, ஒரு போராட்டம் வருது, ஒரு உபத்திரம் வருது, நம்ம உடனே தடாலடியே சில நேரத்தில் முடிவெடுத்து காரியத்தில் இறங்கி விடுகிறோம். ஆனால் வெகு சிலரே தேவ சமூகத்திலே ஆலோசனை கேட்பதற்கு காத்திருக்கிறார்கள். யோசபாத் இந்த பிரச்சனை வந்த உடனே அவனுடைய தேசமெங்கும் யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தார். தானும் உபவாசம் இருந்தார். 4ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்படியே யூதா ஜனங்கள், நல்லா கவனிங்க, யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயம் தேடக்கூடினார்கள். பக்கத்து நாட்டுக்கெல்லாம் லெட்டர் அனுப்பல, திடீர்னு எங்களுக்கு விரோதமாக ராஜாக்கெல்லாம் வர்றாங்க, எங்களுக்கு கொஞ்சம் உதவிக்கு வாங்க என்றெல்லாம் அவர்கள் யாரையும் எதிர்பார்க்கவில்லை. அவர்கள் கர்த்தரிடத்திலே சகாயத்தை தேட கூடினார்கள். ஆண்டவரிடத்திலே நீங்களும் நானும் உதவியை தேடும் பொழுது நாம் பாக்கியவான்கள். கர்த்தரிடத்திலே சகாயத்தை தேடும் பொழுது நீங்களும் நானும் பாக்கியவான்கள். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் பிரச்சனை வரும் பொழுது நாம் யாரிடத்திலே போகிறோம்? மனிதர்கள் நமக்கு தேவை, மனிதர்களுடைய உதவி தேவைதான். ஆனாலும் முதலாவது எதிர்பார்ப்பு தேவ சமூகத்தில் இருக்க வேண்டும். முதலாவது நாம் நிற்கிற இடம் கர்த்தருடைய சமூகமாய் இருக்க வேண்டும். கர்த்தரிடத்திலே நாம் சகாயத்தை தேட வேண்டும். எல்லாம் கர்த்தரிடத்திலே சகாயத்தை தேடுகிறார்கள், உதவி தேடுகிறார்கள், யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவிக்கிறார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும் பொழுது நாம் என்ன செய்கிறோம் என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை வரும்போது, போராட்டங்கள் வரும் பொழுது, பலவீனங்கள் தாக்கும் பொழுது, நமக்கு எதிராக அநேக மக்கள் செயல்படும் போது நாம் இந்த விதமாக செயல்படுகிறோமா? கர்த்தரிடத்திலே சகாயம் தேடக்கூடுகிறோமா? உபவாசித்து ஜெபித்து தேவனுடைய ஆலோசனை பெற்றுக்கொள்கிறோமா என்பதெல்லாம் பார்க்க வேண்டும்.
நீங்கள் எரேமியா 33:3 வாசித்து பாருங்கள். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாத உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். சங்கீதம் 91:15 நீங்கள் வாசித்து பாருங்கள். சங்கீதம் 91:15 என்ன சொல்லுகிறது? அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளிச் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனம் பண்ணுவேன் என்று வேதம் சொல்லுகிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட நெருக்கமான நிலைகள் வரும் பொழுது தேவனை நோக்கி நாம் கூப்பிட்டு பழக வேண்டும். சரி, எல்லாம் உபவாசம் பண்ணுறாங்க. ராஜா கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகிறார். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் பொழுது ராஜா மட்டும் போகவில்லை, அவருடைய மந்திரிகள், பிரதானிகள், அவருடைய அதிகாரிகள் எல்லாரும் அங்கே போகிறாங்க. அந்த இடத்துல போய் அவன் சொல்லுகிறான், யோசபாத் அறிக்கையிடுகிறான், இந்த ஏராளமான ஜனத்துக்கு முன்பதாய் நிற்க எங்களுக்கு பெலனில்லை ஆண்டவரே, நாங்கள் செய்ய வேண்டியது என்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. கர்த்தருடைய ஆலயத்தில் போய் தன் அதிகாரிகளுக்கு முன்பதாக, மந்திரிமார்களுக்கு முன்பதாக, பிரபுக்களுக்கு முன்பதாக யோசபாத் ராஜா அறிக்கை இடுகிறான். பாருங்கள், நாங்கள் என்ன செய்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை, எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றார். அவள் கிடைத்த பதில் என்ன? எப்போதுமே நாம் தேவனை சார்ந்து நிற்கும் பொழுது, தேவனுடைய சமூகத்திலே நாம் காத்து நிற்கும் பொழுது, கர்த்தருடைய சமூகத்தில் நம்முடைய பிரச்சனைகளை ஒப்புக் கொடுக்கும் பொழுது தேவன் அதை பொறுப்படுத்திக் கொள்வார். நீங்கள் யாத்திராகமம் 14:14 வாசித்து பாருங்கள். அங்கே வசனம் என்ன சொல்லுகிறது? நீங்களோ சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை தேவன் ஒரு அழைப்புக்கு நேராக அழைக்கிறார். உடைய பிரச்சனை என்ன இடத்துல கொண்டு வா, உன் பலவீனம் என்ன இடத்துல கொண்டு வா, உன் தேவை என்ன இடத்துல கொண்டு வா. எதை செய்ய முடியவில்லை, எதை செய்ய தெரியவில்லை என்று நீ நினைக்கிறாயோ அதை என்னிடத்துல நீ கொண்டு வா. ஹல்லேலூயா. பாருங்கள், என்ன செய்ய வேண்டும் தெரியவில்லை, உடனே கர்த்தரிடத்தில் பதில் வருகிறது. பாருங்கள், நாம் அங்கே 14ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற மத்தானியான் குமாரனாகிய ஏயேலின் மகனாகிய பெனாயாவுக்கு பிறந்த புத்திரன் யாகாசியல் என்னும் ஆசாப்பின் புத்திரரில் ஒருவனான லேவியன் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினதினால் அவன் சொன்னதாவது. கர்த்தருடைய ஆவியானவர் அந்த இடத்துல இறங்குகிறார். அங்கிருந்து ஒரு லேவியன் மீது இறங்குகிறார், தன்னுடைய ஊழியக்காரன் மீது இறங்குகிறார். யோசபாத் ராஜாவுடைய அந்த தாழ்மையான ஜெபத்தை அவர் பார்க்கிறார். யோசபாத் ராஜாவுடைய அர்ப்பணிப்பை அவர் பார்க்கிறார். சகல ஜனங்களுக்கு முன்பதாக கர்த்தருடைய சமூகத்திலே யோசபாத் தன்னை தாழ்த்தினதை தேவன் பார்த்தார். பதில் வந்தது, தேவ சமூகத்தில் உடனடியாய் பதில் வந்தது. என்ன பதில்? சகல யூதா கோத்திரத்தாராகிய எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே கேளுங்கள், நீங்கள் இந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. என் அன்பு மகனே, மகளே, இந்த வேளையிலே நீ ஏதோ ஒரு காரியத்தை குறித்து கலங்கி நிற்கிறாய், பயப்பட்டு நிற்கிறாய். ஐயோ, என்னை விட வல்லமையானவர்களை நெருக்கி கொண்டிருக்கிறார்களே, என்னை விட அதிகாரமிக்கவர்கள் என்னை ஆளுகை செய்கிறார்களே, நல்ல பவர் போஸ்ட் இருக்கிறவங்க என் சொத்தை அபகரிக்க பார்க்கிறார்களே, என்னை விட மேலான நிலையில் இருக்கிற மக்கள் என்னை நசுக்க பார்க்கிறார்களே, என் சொத்தை பிடுங்கிக் கொள்ள பார்க்கிறார்களே, என் வேலைக்கு எதிராக வேலை செய்கிறார்களே என்றெல்லாம் நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறார், இந்த ஏராளமான கூட்டத்திற்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் என்ன பிரச்சனை, என்ன போராட்டத்திலே, என்ன சூழ்நிலையிலே நீங்கள் இருக்கிறீர்கள்? எதை குறித்து உங்களுக்கு கலக்கம், எதை குறித்து உங்களுக்கு பயம்? மகனே, மகளே, நீ கவலையே படாது. ஆண்டவர் சொல்றார், நீ வேலை செய்கிற ஆஃபீஸில் உனக்கு விரோதமாக எழும்புகிறார்களா? உன் சொத்தை அபகரித்துக் கொள்ள அநேகர் எழும்புகிறார்களா? உன் வியாபாரத்தை நசுக்கிவிட அநேகர் எழும்புகிறார்களா? உன் பிள்ளைக்கு வருகிற திருமண காரியங்களை அநேகர் தடுத்து விடுகிறார்களா? என்ன நடக்கிறது உன் வாழ்க்கையில்? யார் உன்னை கெடுக்க முயற்சி செய்கிறார்கள்? உன்னை விட வலிமையான ஜனங்கள் நீ சொல்லுகிறாயா? எங்களை விட அவங்க பெரிய ஆளுங்க ஐயா, எங்களை விட அவங்க ரொம்ப பவர்ஃபுல் ஆளுங்கய்யா, அவங்களுக்கு அந்த சப்போர்ட் இருக்குது, இந்த சப்போர்ட் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? தேவன் சொல்லுகிறார், ஏராளமான கூட்டத்திற்கு நீங்கள் பயப்படாமலும்
கலங்காமலும் இருங்கள். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. சில நேரத்தில் பிசாசு வியாதியை கொண்டு வருவான், டாக்டர்கள் கைவிட்டு விடுவார்கள், உதவி செய்கிறேன் என்று சொன்ன மக்கள் நம்மை விட்டு ஓடி போய் விடுவார்கள், நமக்கு கடைசி நேரத்தில் எல்லாம் கைவிட்டு விடுவார்கள். ஆனால் உங்களையும் என்னையும் கைவிடாத ஒருவர் உண்டு. அவர்தான் ஜீவனுள்ள தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் உள்ள தேவன். உன்னை அவர் கைவிடவே மாட்டார். தம்மை நம்பி வந்த உன்னை அவர் ஒரு நாளும் உன்னை கைவிட மாட்டார். என் வாழ்க்கையில் ஊழிய அனுபவத்திலே எத்தனையோ காரியங்களை நான் பார்த்திருக்கிறேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். பாருங்கள் என்ன ஆயிற்று. நாம் அங்கே 18வது வசனத்தை வாசிக்கும் பொழுது 16 முதல் நீங்கள் 18 வரை உள்ள வசனங்களை வாசித்து பாருங்கள். என்னைக்கு ஆண்டவரே யுத்தத்துக்கு போகணும்? 16ஆம் வசனத்தில் ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாக போங்க. ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு முன்னாடிங்க கர்த்தரிடத்தில் நீங்களும் நானும் ஆலோசனை பெற வேண்டும். நம்ம தடாலடியாக முடிவெடுத்து எந்த ஒரு காரியத்தையும் செய்யவே கூடாது. நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாக போங்கள். தேவன் பர்மிஷன் கொடுத்துட்டார், நாளைக்கு விரோதமாக போங்க. அங்கே 17ஆம் வசனத்தை சொல்கிறார், இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல. மறுபடியும் சொல்கிறார், மறுபடியும் 17ஆம் வசனத்தில் தேவன் சொல்கிறார், நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள், பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். இன்றைக்கி தேவனாகிய கர்த்தர் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி உங்கள் பார்க்க வைத்திருக்கிறார். நீங்கள் இப்பொழுதுதான் முதல் முறையாக அநேகர் பார்க்கிறீர்கள். கிராஸ் டிவியில் நிறைய தொலைக்காட்சிகளிலே நம்முடைய நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாகிக் கொண்டே இருக்கிறது. ஆனால் இந்த நிகழ்ச்சி, இந்த பர்டிகுலர், இந்த குறிப்பிட்ட செய்தி நீ இப்பொழுதுதான் முதல் முறையாய் பார்க்கிறார் என்று ஆண்டவர் சொல்கிறார். உங்களுக்கு அவர் சொல்கிறார், நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள், பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, திரும்ப 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 தேவன் உங்களுக்கு சொல்லுகிறார், நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர் எதிராய் புறப்படுங்கள், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்றார். யோசபாத் ராஜா தாழ விழுந்து கர்த்தருடைய சமூகத்திலே பணிந்து கொண்டார். பாருங்க, ஒரு பெரிய யுத்தம் நடக்கிறது. 3 ராஜா ஒரு பக்கம் அணிவகுத்து நிற்கிறது, அவருடைய இராணுவம் அணிவகுத்து நிற்கிறது. யோசபாத் ராஜா அவருடைய யுத்தத்தில் முதல்ல பீரங்கியா, குதிரையா, யானைப்படையா, ஒரு படையும் இல்லை. அங்கே 21ஆம் வசனத்தை வாசித்து போகும்போது 21ஆம் வசனம், பின்பு அவன் ஜனத்தோடைய ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினார். ஒரு 3 ராஜா அவருடைய வல்லமையோடு படைகளோடு நிற்கிறான். யோசபாத்துடைய ஆர்மியில், யோசபாத்துடைய இராணுவத்தில் முன்னாடி தேவனை துதிக்கிறவர்களை அவர் நிறுத்தினான். என்ன துதிக்கிறாங்க? கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை அவன் நிறுத்தினான். இங்கே இவங்க துதிக்க துதிக்க, இவர்கள் பாட பாட, கர்த்தரை மகிமைப்படுத்த அங்கே 3 ராஜாக்களுக்குள்ள இருந்த மக்கள் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் எழும்பி ஒருவருக்கு ஒருவர் வெட்டி கொண்டு எல்லாரும் அங்கே ஒன்றுமே இல்லாமல் போயிட்டாங்க. இவர்கள் அங்கே போய் பார்க்கும் பொழுது அனைவரும் செத்த பிரேதங்களாக கிடந்தார்கள். தான் கர்த்தருடைய யுத்தம். யோசபாத் ராஜா தரப்பில் ஒருத்தனுக்கு கூட உயிரிழப்பு கிடையாது. இவங்க போய் யாரையும் குத்தலை, கொலை பண்ணலை, எதையும் செய்யலை. ஆனால் இங்கே தேவனை துதிக்க 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 அங்கே எதிரிகளுக்குள்ளே குழப்பமாயிற்று. எதிரிகள் தானாகவே ஒருவருக்கொருவர் அவர்களுக்குள்ளாகவே பிரச்சனைகளை உண்டாக்கி கொண்டு மடிந்து போனார்கள். நான் என்ன உங்களுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் துதியுங்கள், பிரச்சனை நேரத்தில் துதியுங்கள், சோகமான நேரத்திலே துதியுங்கள், கஷ்டமான நேரத்தில் துதியுங்கள், பாடுகள் உள்ள நேரத்தில் நீங்கள் தேவனை துதியுங்கள்.
தெரிஞ்ச மாதிரி 4 பாட்டு பாடுங்க. நீங்கள் ஒரு முறை பாடுவது 100 முறை ஜெபிக்கிறதுக்கு சமம். ஒரு முறை நீங்கள் பாடுறது 100 முறை ஜெபிக்கிறதுக்கு சமம். ஆகியவர்களை துதிக்க 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 என்ன நடந்தது என்று நீங்கள் பார்ப்பீர்களானால், அங்கே தேவனுடைய சமூகத்திலே சத்துருக்களுக்குள்ளே தேவன் பிரச்சனைகளை எழுப்பினார். அவர்கள் ஒருவருக்கொருவர் அவர்களே வெட்டி கொண்டு செத்து போய் மடிந்து போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பார்த்தீங்களா? ஒரு மிகப்பெரிய ராஜா கர்த்தரிடத்திலே தன்னுடைய யுத்தத்தை ஒப்புக் கொடுத்த பொழுது, கர்த்தருடைய சமூகத்தில் போய் தன்னை தாழ்த்தும் பொழுது, குறிப்பாக ஒரு ராஜா அவ்வளவு தைரியமாக ஒரு வார்த்தையை சொன்னார். இது ஏராளமான ஜனத்திற்கு முன்பதாக நிற்க எங்களுக்கு பலனில்லை, எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கின்றன. என் ஊழியத்தில், என் வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், பொது வாழ்விலே பிரச்சனைகள் வரும் பொழுது நான் இந்த வசனத்தை தான் வச்சு ஜெபிப்பேன். ஆண்டவரே, எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலப்பா, நீங்கள் தான் இந்த யுத்தத்தை பொறுப்பெடுக்கணும், நீங்கள் தான் இந்த பிரச்சனையை டேக் ஓவர் பண்ணணும்னு நான் சொல்வேன். அப்படி சொல்லும் பொழுது, தேவனிடத்தில் நான் ஒப்புக் கொடுக்கும் பொழுது, கர்த்தர் எனக்காய் யுத்தம் செய்வதை நான் கண்கூடாக பார்த்திருக்கிறேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் அப்படி தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுங்கள். திரும்ப திரும்ப ஆண்டவர் சொல்றார், உனக்கு எதிராய் எவ்வளவு பெரிய வல்லமை நிறைந்த கூட்டம் இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய அதிகாரம் உள்ளவர்களானாலும் சரி, இந்த ஏராளமான கூட்டத்திற்கு நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இது கர்த்தருடையது. இப்போ நீ அனுபவிக்கிற இந்த போராட்டம், உனக்கு எதிரான போராட்டம், உனக்கு எதிரான வியாதி, உனக்கு எதிராக வருகிற மக்களையெல்லாம் நீ பார்த்து பயப்படாதே. ஆண்டவர் அவர்களை பார்த்து கொள்வார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உனக்காக அவர் யுத்தம் பண்ணுவார். நீ செய்ய வேண்டியதெல்லாம் விசுவாசமாய் அவருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து காத்திருக்க வேண்டும். அவரை நீங்கள் துதித்தால் மட்டுமே போதும். வாழ்க்கையிலே மிகப்பெரிய அற்புதத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்வார். நிச்சயமாய் அவர் உங்களுக்கு செய்வார். ஒரு முறை என்னுடைய ஊழியத்தில் எனக்கு விரோதமாக என்னோடு இருந்த ஒரு சகோதரன் எழும்பினார். பயங்கரமாக எழும்பினார். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு பக்கம் எனக்கு சகோதரன், அவர் தன்னை அறியாமல் செய்கிறார் என்று எனக்கு தெரியும், அல்லது யாரோ அவரை அப்படி தூண்டி விடுகிறார்கள் என்றும் எனக்கு தெரியும். ஆனால் அவர் எனக்கு எதிராக வல்லமையாக எழும்ப நான் என்ன செய்தேன் தெரியுமா? ஒரு நாள் உபவாசம் எடுத்தேன். கர்த்தருடைய சமூகத்தில் என்னையும் அவரையும் ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவரே, என்னுடைய சகோதரன் எனக்கு விரோதமாக எழும்புகிறானே, நான் என்ன செய்யட்டும்? தேவன் சொன்னார், நீ அவனுக்கு பயப்படாதே, கலங்காமல் இரு, இந்த யுத்தம் என்னுடையது என்று அவர் பொறுப்படுத்திக் கொண்டார். அவர் எனக்கு எதிராக எழும்பின, எனக்கு எதிராக செயல்பட்ட எல்லாவற்றையும் தேவன் மாற்றினார். எனக்கு சகாயமாக மாற்றினார், எனக்கு ஆதரவாக மாற்றினார். எனக்கு அவர் என்னெல்லாம் தீங்கு செய்ய நினைத்தாரோ அத்தனைக்கும் மாறாக எனக்கு நன்மைகள் கிடைக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். 10 ஆண்டுகளுக்கு பிறகு, 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 10 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் ஒரு நாள் என்னை தேடி வந்தார். பிரதர், என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு எதிராக இவ்வளோ பெரிய காரியங்களை செய்துவிட்டேன், இவ்வளவு எழுப்பினேன், உங்களை இவ்வளவாய் கேவலமாய் பேசினேன், இவ்வளவாய் உங்களை நான் துன்பப்படுத்தினேன். ஆனால் உங்களுக்கு என் மேலே ஒரு கோபம் கூட இல்லை. நீங்கள் நினச்சிருந்தா உங்கள் செல்வாக்கை உபயோகப்படுத்தினீர்கள், என்னை என்ன வேண்டுமானாலும் செய்திருக்கலாம் என்று சொன்னார். நான் சொன்ன பதில் இது தான், பிரதர், நீங்கள் என்னுடைய சகோதரன், இது நீங்களாக எனக்கு விரோதமாக எழும்பவில்லை என்று எனக்கு தெரியும். நான் கர்த்தரிடத்திலே உங்களையும் என்னையும் ஒப்பு கொடுத்து விட்டேன். பாருங்கள், 10 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து மனம் திரும்புகிறீங்களே, உங்களை தாழ்த்துகிறீர்களே என்று சொன்ன பொழுது அவர் கதறி அழுது என்னோடு ஒப்புரவானார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சில காரியங்களை நமக்கு செய்ய தெரியாது, செய்ய முடியாது. அப்படி சில சூழ்நிலைகள் வரும் பொழுது நீங்களும் நானும் கர்த்தருடைய சமூகத்தில் அதை ஒப்புக் கொடுத்து விடும் பொழுது தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் அதை முற்றிலுமாக அவர் பொறுப்படுத்திக் கொள்வார், வழிநடத்தி நம்மை அவர் ஆசீர்வதிப்பார். இதே போல வேதத்திலே அருமையான ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்கிறோம். மார்க் எழுதின சுவிசேஷத்தில் ஜைரஸ், யவீரு என்கிற ஒரு ஜெப ஆலய தலைவனை குறித்து நாம் வாசிக்கிறோம். எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி பாருங்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம்
22ஆம் வசனத்திலே, அப்பொழுது ஜெப ஆலய தலைவரில் ஒருவனாகிய யவீர் என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்திலே விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தையாய் இருக்கிறாள், மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படி நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டார். இயேசு கிறிஸ்து ஜனங்களிடத்திலே கடலோரத்தில் வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது ஒரு ஜெபாலய தலைவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த ஜெபாலய தலைவன் கூடிய அந்த யூனிஃபார்மோடு வந்து அவன் தேவனுடைய பாதத்தில் விழுந்தான். அப்பொழுது ஆண்டவரை சில ஜெபாலயங்கள் புறம்பாக்கியிருந்தன. ஆண்டவர்கிட்ட வந்தால் வேலை போயிடுன்னு அவனுக்கு தெரியும். ஆனாலும் அவன் கர்த்தருடைய சமூகத்திலே அவனுக்கு என்ன செய்வதென்று தெரியாமல் தாழ்த்தினான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனோடு கூட கடந்து போனார். இந்த ஜெபாலயத்தினுடைய வீட்டுக்கு போகிறார். அப்படி போகும் பொழுது வழியிலே ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ குறுக்கிட்டு அவளுக்காக சில மணி நேரங்கள் தேவன் ஒதுக்க வேண்டியதாயிற்று. அதற்கு பிறகு நீங்கள் வாசித்து பாருங்கள். 35ஆம் வசனம். ஆண்டவராக இயேசு அவளை பார்த்து சொல்லுகிறார். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்துறை போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். பெரும்பாலுள்ள ஸ்திரீ ஆண்டவருடைய வஸ்திரத்தை தொட்ட பொழுது, என் வஸ்திரத்தை தொட்டது யார் என்று ஆண்டவர் கேட்ட பொழுது அவள் பயந்து நடுங்கி கர்த்தருடைய சமூகத்தில் வந்து எல்லாவற்றையும் அவள் அறிக்கையிட்டு சொன்னாள். ஆண்டவராக இயேசு சொன்னார், மகளே, நீ உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இன்னைக்கு ஆண்டவர்களை பார்த்து, உனக்கு விசுவாசம் இருக்குதா? இன்றைக்கு நீ ரட்சிப்பை பெற்றுக்கொள்வாய், இன்றைக்கு விடுதலை பெற்றுக்கொள்வாய், இன்றைக்கு சுகத்தை பெற்றுக்கொள்வாய், இன்றைக்கு நீ அற்புதத்தை பெற்றுக்கொள்வாய். விசுவாசம் என்ற நம்பிக்கை. ஹல்லேலூயா. நீ சமாதானத்தோடு போ, உன் வேதனை நீங்கள் சுகமாயிரு என்று அந்த ஸ்திரியோடு பேசி கொண்டிருக்கிறார். பெரும்பாலுள்ள ஸ்திரியோடு ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். அவர்கள் இப்படி பேசி கொண்டிருக்கையில் ஒரு சம்பவம் நடக்கிறது. இந்த ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலேருந்து சில பேர் வர்றாங்க. யார் வீட்டிலேருந்து? ஜைரஸ் வீட்டிலேருந்து வருகிறார்கள். வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, உம்முடைய குமாரத்தி மரித்து போனாள், உம்முடைய குமாரத்தி மரித்து போனாள், நீ ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர்கள் என்றார்கள். எந்த பிள்ளைக்காக ஜெபிக்க இயேசுவை யவீர் அழைத்து கொண்டு போகிறாரோ, எந்த பிள்ளைக்கு உயிர் பிச்சை கேட்டு அழைத்து கொண்டு போகிறாரோ, அந்த பிள்ளை மரித்து போய்விட்டாள் என்று யவீர் வீட்டில் இருக்கிற ஜனங்க வந்து சொல்கிறாங்க. இனி ஏன்ப்பா இயேசுனரை டிஸ்டர்ப் பண்ணுற, இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறாய் என்கிறார். இந்த வார்த்தையை கேட்ட உடனே ஜெப ஆலய தலைவனை ஆண்டவராக இயேசு பார்த்தார். இந்த வார்த்தையை இயேசு கேட்ட உடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்றார். பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாய் இரு. Do not be afraid, only believe. எப்படி நம்பிக்கை வரும்? எந்த பிள்ளைக்காக ஜெபிக்க அழைத்து கொண்டு போகிறாரோ அந்த பிள்ளை மரித்து போய்விட்டாள். எந்த பிள்ளைக்காக ஆண்டவருடைய காலில் விழுந்து, அத்தனை பப்ளிக்கில் காலில் விழுந்து தன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போகிறானோ அந்த பிள்ளை மரித்து போனாள், செத்து போயிட்டா. பிள்ளையே செத்து போயிட்டா. எப்படி விசுவாசம் வரும்? எப்படி நம்பிக்கை வரும்? உங்களுக்கு எனக்கு அந்த நம்பிக்கை வருமா? வரணும். இயேசு கிறிஸ்துவை நம்பும் பொழுது கடைசி நிமிஷம் வரையில் நாம் அவரை நம்ப வேண்டும். அதுதான் விசுவாசம், அதுதான் ஃபெய்த், அதுதான் தேவன் பேரில் நீங்களும் நானும் வைக்கிற ஒரு விசுவாசம். அவனுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை, தவித்து நின்றான். இங்கே பழைய ஏற்பாட்டில் யோசபாத் ராஜா தவித்து நின்றதைப் போல தன் வீட்டிலிருந்து வந்த ஜனங்கள் பிள்ளை மரித்து போனான் என்று சொன்ன பொழுது தவித்து நின்றான். என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து நின்றான். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்ட உடனே, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, do not be afraid, only believe என்று ஆண்டவர் சொன்னார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் பயப்படுகிறாய்? உன் வாழ்க்கையில் அப்படி என்ன நடந்துருச்சு? என்ன போராட்டம் வந்துருச்சு? யார் உன்னை என்ன செஞ்சிட்டாங்க?
ஆண்டவராக இயேசுவாகி என்னுடைய பர்மிஷன் இல்லாமல் உன்னை யாரும் தொடவே முடியாது, தைரியமாறுன்னு சொல்கிறார். கலங்காமல் இரு, பயப்படாமல் இரு, உற்சாகமாயிரு, ஜெபத்தோடு இரு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் நம்பணும். நீங்கள் கர்த்தருடைய பிள்ளையாக இருந்தால் நீங்கள் நம்பணும். இயேசுவை நம்புகிற பிள்ளைகளாக இருந்தால் நீங்கள் நம்ப வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் இப்போ ஒன்றும் பெருசாக ஒன்றும் நடந்துடல, பெருசாக எந்த ஆபத்தும் வந்துடல, பெருசாக எந்த சூழ்நிலையும் வரல. இப்போது இந்த நிமிஷத்தில், இந்த செய்தியை கேட்கிற நிமிஷத்தில் தேவனால் உனக்கு அற்புதம் செய்ய முடியும், தேவனால் உனக்கு விடுதலை கொடுக்க முடியும், தேவனால் உன் கலக்கத்தை, பயத்தை மாற்ற முடியும். ஹல்லேலூயா. என் அன்பு மகனே, மகளே, நீங்கள் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். எவரை போல கடைசி நிமிஷம் வரையிலே நீங்கள் நம்ப வேண்டும். எவரை பார்த்து சொன்னார், do not be afraid, only believe என்று கர்த்தர் சொன்னார். அந்த வார்த்தையை நம்பி அங்கே ஆண்டவர் எவருடைய வீட்டுக்கு போனார். நடந்த சம்பவங்கள் நமக்கு தெரியும். அங்கே என்ன நடந்தது, ஏன் அவர் ஆண்டவர் உள்ளே பிரவேசித்து ஏன் அழுகிறீங்க, இவர் சாகவில்லை, அவள் மரிக்கவில்லை, நித்திரையாக இருக்கிறான்னு சொன்னப்போ எல்லாரும் சிரித்தாங்க. ஒருவேளை உங்கள் சூழ்நிலையை பார்த்து அநேகர் சிரிக்கலாம், அநேகர் உங்களை அவமானப்படுத்தலாம். நான் என்ன சொல்கிறேன், ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ பயப்படாது, எந்த சூழ்நிலைக்கே நீ பயப்படாது, கலங்காதே, ஆண்டவரை மட்டும் நம்பி இரு. ஆண்டவர் அற்புதம் செய்யும் முன்பு அவரோட 3 பேரை மட்டும் அழைத்து கொண்டார். பேதுரு, யாக்கோபு, யோவான், அந்த பிள்ளையுடைய பெற்றோர் இயேசு கிறிஸ்து ஆகிய 6 பேர் மட்டும் அங்கே உள்ளே போனாங்க. போய் அந்த பிள்ளையை பார்த்தார். அவள் கையை பிடித்து தலி தகுமி, சிறு பெண்ணை எழுந்திரு என்று ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார். அப்படி சொன்ன உடனே அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, சிறு பெண்ணே எழுந்திரு என்று சொல்லுகிறேன் அர்த்தமா. உடனே அந்த சிறு பெண் எழுந்து நடந்தாள். அவள் வயசு 12 வயசுன்னு சொல்லுது. 12 வயதில் அந்த குட்டி பிள்ளை, அந்த சிறு பெண் இயேசு கையை பிடித்த உடனே அவருக்குள் இந்த ஜீவன், ஆண்டவருடைய வார்த்தை பாய்ந்த உடனே அவள் எழுந்து நடந்தாள். அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். இன்றைக்கு உன் வாழ்க்கையில் கூட இந்த செய்தியின் மூலமாய் மிகுந்த ஆச்சரியத்தை நீ பெற்றுக்கொள்ளப் போகிறாய். மிகுந்த ஒரு அற்புதத்தை நீ பெற்றுக்கொள்ளப் போகிறாய். ஒரு விடுதலை நீ பெற்றுக்கொள்ளப் போகிறாய். இன்றைக்கு உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உன் அவமானம் சந்தோஷமாய் மாறும். நீ கைவிடப்பட்ட நிலையிலிருந்து நீ தூக்கி எடுக்கப்படுவாய். மகனே, மகளே, do not be afraid, only believe. பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. யோசபாத் ராஜாவை போல உன்னை தாழ்த்து. ஏராளமான கூட்டத்துக்கு முன்பதாக இருக்க எங்களுக்கு பலன் இல்லை, எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறேன் என்று நீ சொல். முழங்கால் படியிடு, கர்த்தர் உனக்கு அற்புதங்களை செய்வார். நாம் ஜெபிக்கலாமா? எங்களை அன்பாய், அதிகமாய், கிருபையாய், தயவாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, சூழ்நிலைகளை பார்த்துடைய பிள்ளைகள் கலங்காமல் சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவனாகியமை நோக்கி பார்க்க நீர் கற்றுத் தருவீராக. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் யாரெல்லாம் என்னோடு இணைந்து யோசபாத் ராஜாவை போல நாங்கள் செய்ய வேண்டியது என்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை, எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி பார்க்கிறது என்று உடைய பாதத்தில் விழுகிறார்களோ, தங்கள் பிரச்சனைகளை, போராட்டங்களை, கஷ்டங்களை ஒப்புக் கொடுக்கிறார்களோ, யாரெல்லாம் எவரை போல என் ஆண்டவர் மரித்தென் பிள்ளையை உயிர்ப்பிக்கக்கூடும், இப்பொழுதும் என் தேவன் எனக்கு அற்புதத்தை செய்யக்கூடும், இந்த சூழ்நிலையிலும் தேவன் எனக்கு உதவி செய்வார் என்று நம்பி என்னோடு இணைந்து ஜெபிக்கிறார்களோ, அத்தனை பேருடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய அற்புதம் பொழுது நடப்பதாக, செயல்பட முடியாத கைகால் உறுப்புகள் இயேசுவின் நாமத்தில் செயல்படுவதாக, கட்டிகள் மறைந்து கரைந்து போவதாக, கர்ப்பப்பையில் இருக்கிற எல்லா நீர்க்கட்டிகள் மறைந்து கரைந்து போவதாக ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளே இருக்கிற அசுத்தாவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அலறி ஓடுவதாக இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை இந்த பிள்ளைகள் மீது நான் கொண்டு வருகிறேன். ஒரு அற்புதத்தை இவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும், ஒரு சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும், ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ளட்டும், ஒரு சமாதானத்தை பெற்றுக்கொள்ளட்டும். அவர்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும். எங்கெல்லாம் அவமானப்பட்டார்களோ அங்கெல்லாம் பிள்ளைகளை உயர்த்தும் இயேசு சுவாமி. உடைய கிருபைக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். ஜெபத்தை நிறைவேற்றிக் கொண்டதற்காக ஸ்தோத்தரிக்கிறேன். துதி, கன, மகிமை யாவும் கேறெடுக்கிறேன். இரட்சகரும் மீட்பருமாக இருக்கிற உயிர்த்தெழுந்த நசரேயன் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்பா என்று உம்மை அழைத்து விட்டால் ஆறுதல் தரும் தேவனே, அப்பா என்று உம்மை அழைத்து விட்டால் ஆறுதல் தரும் தேவனே, என் கண்ணீரை கண்டு காரம் நீட்டி துடைத்து மார்பில் அணைப்பவரே, என் கண்ணீரை கண்டு காரம் நீட்டி துடைத்து
மார்பில் அணைப்பவரே.